வணக்கம் நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது என்னுடைய முதல் வீடியோ. என்னுடைய முயற்சிக்கு உங்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோபயாலஜி தமிழ். முதலில் மைக்ரோபயாலஜி என்றால் என்ன என்று பார்ப்போம். பயாலஜி என்றால் உயிரியல் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். மைக்ரோ என்றால் நுண்ணிய அல்லது மிக 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 சிறிய என்று பொருள்படும். மைக்ரோபயாலஜி என்றால் நுண்ணிய அல்லது மிக 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 சிறிய, அதாவது நுண் உயிரினங்களை பற்றி படிக்கின்ற அறிவியலை நாம் மைக்ரோபயாலஜின்னு அழைக்கின்றோம். அதாவது நுண்ணிய உயிரினங்களை பற்றிய அறிவியல் நுண்ணுயிரியல் ஆகும். மைக்ரோபயாலஜியில் நுண்ணுயிரினங்களை பற்றி நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, அவைகளுடைய பிறப்பு, வளர்ச்சி, உருவம், இனப்பெருக்கம், ஒரு நுண்ணுயிரிக்கும் மற்றொரு நுண்ணுயிரிக்கும் உள்ள தொடர்பு, நுண்ணுயிரினங்கள் எங்கெங்கே காணப்படுகின்றன, நுண்ணுயிரினங்களால் இந்த உலகத்திற்கு ஏற்படுகின்ற நன்மைகள், தீமைகள், மக்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகள், தீமைகள் முதலியவற்றை நாம் மைக்ரோபயாலஜியில் படிக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் நிறைய உயிரினங்கள் வாழ்கின்றன. அந்த உயிரினங்களை நம்மளுடைய வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது. அந்த உயிரினங்களை நமக்கு பார்க்கணுன்னா மைக்ரோஸ்கோப், அதாவது நுண்ணோக்கியின் உதவி நமக்கு தேவைப்படுகிறது. அவ்வாறு நுண்ணோக்கியின் உதவியுடன் காணுகின்ற உயிரினங்களை நாம் நுண்ணுயிரினங்கள் அல்லது மைக்ரோப்ஸ் அல்லது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்று அழைக்கின்றோம். பாக்டீரியா, ஆர்கியா, ஃபங்கை, ஆல்கே, புரோட்டோசோவா முதலியவற்றை நாம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்று அழைக்கின்றோம். இவை தவிர மைக்ரோபயாலஜியில் வைரஸஸ்களை பற்றியும் நாம் படிக்கிறோம். மைக்ரோ ஆர்கானிசங்களில் பாக்டீரியா மற்றும் ஆர்கியா ப்ரோகாரியோட்ஸ்களாகும். ஃபங்கை, ஆல்கே அண்ட் புரோட்டோசோவாஸ் யூகாரியோட்ஸ்களாகும். வைரஸஸ் நான் செல்லுலர்களாகும். அதாவது அவை ப்ரோகாரியோட்ஸும் அல்ல, யூகாரியோட்ஸும் அல்ல. ஆனாலும் மைக்ரோபயாலஜியில் வைரஸஸை பற்றியும் நாம் படிக்கிறோம். இது வரைக்கும் மைக்ரோபயாலஜினா என்ன, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னா என்னன்னு நாம் பார்த்தோம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு நீங்கள் யோசிக்கலாம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். நுண்ணுயிரினங்கள் நமக்கு எவ்வாறு நன்மைகள் செய்கின்றன என்பதை பற்றி முதலில் காண்போம். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் உபயோகிக்கின்ற தயிர், சீஸ் போன்ற உணவு வகைகளும் ஆல்கஹால், ஆன்டிபயோட்டிக்ஸ், இன்சுலின் போன்றவைகளை தயாரிக்கவும் பெரிதும் உதவுகின்றன. இவை மைக்ரோப்ஸால் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளின் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டுமே. அடுத்ததாக மைக்ரோப்ஸால் நமக்கு ஏற்படுகின்ற தீமைகளின் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்ப்போம். நமக்கு ஏற்படுகின்ற பல நோய்களின் காரணிகள் நுண்ணுயிரினங்களாகும். இதற்கு நல்லொரு எடுத்துக்காட்டு கூற வேண்டுமென்றால், இன்று நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிய COVID-19 எடுத்துக்காட்டாக கூறலாம். சமைத்த உணவுகளும் காய்கறிகளும் கனிகளும் கெட்டுப்போவதற்கு மிக முக்கிய காரணம் நுண்ணுயிரினங்களாகும். அதே போல நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் உபயோகிக்கின்ற பல பொருட்களும், எடுத்துக்காட்டாக தோலினால் செய்யப்பட்ட பொருட்கள் கெட்டுப்போவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது நுண்ணுயிரினங்களே. அடுத்ததாக நுண்ணுயிரினங்களை நாம் எங்கே காண முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். அதற்கான பதில், நுண்ணுயிரினங்கள் இல்லாத இடமே இவ்வுலகில் எங்கும் இல்லை. இதை ஆங்கிலத்தில் ஓம்னி பிரசன்ட் என்று கூறுவார்கள். அதற்கு எங்கும் நிறைந்திருக்கின்றன என்று பொருள். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மண்ணிலும் நீரிலும் காற்றிலும் காணப்படுகின்றன. செடிகள் மீதும் மிருகங்கள் மீதும் காணப்படுகின்றன. நம்முடைய உடலின் தோல் மீதும் அவைகள் வாழுகின்றன. இவையால் நமக்கு பல நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. நம்முடைய உடலின் தோல் மீது மட்டுமல்லாமல் நம்முடைய உடலின் உள்பாகங்களில் சில பகுதிகளில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வாழ்கிறது. இவைகளால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன.
நம்முடைய உலகில், ஏன் நமது உடலின் மீது நம்முடைய கண்களுக்கு தென்படாமல் நம்முடன் கூடி வாழுகின்ற இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பற்றி மேலும் பல விஷயங்களை வர இருக்கின்ற வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.